உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போதும் தாமினி அக்கா. செல்லக்கண்ண அக்கா மேல நீங்க இப்படி கைய ஓங்க கூடாது. செல்லக்கண்ண அக்கா வடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இன்னைக்கு இவ செஞ்ச காரியத்தால என் குழந்தையோட உயிர் போயிருக்கும். ஆனா நீ சந்தோஷப்பட்டுக்க, நான் அவளோட உயிரை பறிக்காம இருக்கேன்னு. மறுபடியும் உன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா தாமினி? மோகன், இப்ப கூட என் மனசு எவ்வளவு படப்படன்னு இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம குழந்தைய நாம இழந்திருப்போம் மோகன். இது எல்லாத்துக்கும் இவதான் காரணம். ஒரு மனுஷனோட மதிப்பு அவன் செய்யற நல்லது கெட்டதுல இல்ல, அவனோட எண்ணத்தை வச்சுதான் முடிவு பண்ணணும் தாமினி அக்கா. இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் செல்லக்கண்ண அக்காக்கு குஷி மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. செல்லக்கண்ண அக்கா என்னைக்குமே குஷிக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணவே மாட்டாங்க. செல்லக்கண்ண அக்கா எப்பவுமே ஒரு பொண்ணு மாதிரி தான் இந்த வீட்ல எல்லாருக்கும் சேவை செய்யறாங்க. நாள் முழுக்க அவங்க நம்ம எல்லாரையும் கவனிச்சுக்கிறதுக்காக ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த வீட்ல ஒரு வேலைக்காரின்றதுக்காக அவங்க மேல கை ஓங்குற உரிமை உங்களுக்கு இருக்கா என்ன? இல்ல தாமினி அக்கா, வேலைக்காரங்க கூட நம்மள மாதிரி மனுஷங்க தான். முதலாளியோ வேலைக்காரங்களோ சுயமரியாதை எல்லாருக்குமே இருக்கு. மோகனையா, செல்லக்கண்ண அக்கா செஞ்ச விஷயம் மன்னிக்க முடியாததுன்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா அப்புறம் நீங்க இப்பவே அவங்கள வேலையை விட்டு அனுப்பிடுங்க. ஆனா அவங்க மேல கை ஓங்குற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. அவங்க சுயமரியாதையை யாரும் கேவலப்படுத்த கூடாது. நடந்தது நடந்து போச்சு, அந்த பேச்சை விடுங்க. எப்படியோ அந்த கடவுளோட அருளால ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து குஷி அவர் காப்பாத்திட்டாரு. குஷி எந்த ஆபத்தும் இல்லாம இப்ப நல்லபடியா இருக்கா. எனக்கு அதுவே போதும். கிடையாது சின்னத்தை, இது அசம்பாவிதம் கிடையாது. அப்படின்னா ரிஷி இந்த வீட்டுக்குள்ள வந்த விதம், குஷி போர்வெல்குள்ள விழுந்தது, நான் கடத்தப்பட்டது, இது எதுவுமே எதிர்ச்சியா நடக்கல. அதே மாதிரிதான் இன்னைக்கு இப்படி நடந்திருக்குன்னா இதுவும் நிச்சயமா எதிர்ச்சியா நடக்கல. யாரோ யோசிச்சு திட்டம் போட்டுதான் இப்படி பண்ணிருக்காங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.